65 அஜிடேஷன் மொழி போராட்டம் இவ்வளோ பெருசாக நடக்காமல் இருந்தாலோ, ஜெயிக்காமல் அந்த போராட்டம் வெற்றி பெறாமல் போயிருந்தாலோ, இன்னைக்கு இந்தியா எப்படி இருந்திருக்கும்? பா நினைக்கவே கொடூரமாக இருக்குது. இப்போது எத்தனையோ டயலெக்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி இருக்குது நார்த்தில், எத்தனையோ. அது எதுவுமே இல்லை, இப்போ இல்லை. தேர் டெட், தேர் கான். அந்த மாதிரி இருந்திருக்கும் இங்கேயும். ஸோ தெர் வில் பி ஒன்லி ஒன். சில லட்சம் மக்கள் பேசுகிற சில மொழிகளை சொல்கிறீங்க. ஆமாம், இட் இஸ் அ ஃபேக்ட் தட் மெனி லாங்குவேஜஸ் ஆர் டெட். அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி வை யூ வாண்ட் அ லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் டு டை? எங்கள் மொழியை வந்து நீங்கள் அழிச்சிங்கன்னா நாங்கள் எப்படி யோசிப்போம், எப்படி சிந்திப்போம், எங்கள் எதிர்காலம் என்ன? அந்த மொழி போராட்டம் நடக்காமல் போயிருந்தா தமிழ்நாடு என்னவா இருந்திருக்கும்? மொழி இல்லாமல் போயிருக்கலாம். நம்ம 2 பேருமே கூட ஹிந்தியில் பேசுகிற சூழல் வந்திருக்கலாம். ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஜாப் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை we could have been a smaller position. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாஷை தெரிஞ்சாதான், அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அதான் எங்கள் படத்தில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே எனக்கு 200 வருஷம் ஆச்சு. அடிமையாக இருந்ததுனால நான் என்னால் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீ எதுக்கு நீ வந்து என்னை அடிமை ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் இல்லையா? நம்ம யாருமே ஒரே பாஷை பேசாட்டியும் அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லைங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவன் பாஷையில் பேசுவான், அவன் சாப்பாட்டை பற்றி பேசுவான், அண்ட் யாருமே யாரையும் குறை சொல்லலை. ஸோ தட் இஸ் இந்தியா. த பியூட்டி ஆஃப் இந்தியா இஸ் தட்.